இன் திஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம் கான்ஃபிக் ரீடர் ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். பட் அது ரன் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம இதில் டெஸ்ட்என்ஜி மாடலும் டெஸ்ட்என்ஜி மெத்தடும் அப்ளை பண்ணல, எதுவுமே இல்லை. இது ஒரு நார்மல் ஃபைல். அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. என்னன்னா கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டியில் டேட்டா போட்டிருக்கோம். அந்த டேட்டாவை ஒரு கிளாஸ் வழியாக வந்துட்டு நம்ம வந்து அதில் இருக்கிற டேட்டாவை வந்து கால் பண்ணி ஒரு கிளாஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறக்கா அந்த பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ப்ரௌசர் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ப்ரௌசர் ஃபேக்ட்ரி. சாரி, நான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன் காய்ஸ். சாரி, கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, யூட்டிலிட்டிஸில் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு சாரி கைஸ், கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். சாரி, ப்ரௌசர் ஃபேக்ட்ரி. இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன் இந்த கிளாஸில். ஓகேங்களா? இப்போது நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகேங்களா, எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. நான் இப்போ ஏன் இந்த ப்ரௌசர் ஃபேக்ட்ரி மெத்தடை நான் கிளாஸை க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கேஜில் ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? நியூ போயிட்டு கிளாஸ் கொடுத்து பேஸ் கிளாஸுன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் கைஸ், இதான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேஸ் கிளாஸுக்கும் ப்ரௌசர் ஃபேக்ட்ரிக்கும் எதுக்குங்க நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணோம்? நீங்கள் வந்து கான்ஃபிக் ரீடர்லேயே வந்து அட்டெஸ்ட் மெத்தடை போட்டு நீங்கள் வந்து இது ரன் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி போடக்கூடாது. அது தப்பு. ஓகேங்களா? அட்டெஸ்ட் மெத்தடு இங்கே போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இது நம்ம இங்கே எங்கேயாவது ப்ரௌசரை கால் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். ப்ரௌசரை வந்து இங்கே வந்து அதனோட டேட்டாவை போட்டு அந்த டேட்டாவை தான் இங்கே கால் பண்ணியிருக்கோமே தவிர, அந்த ப்ரௌசரையே ஏதாவது ஒரு இடத்துல கால் பண்ணியிருக்கோமா? அது இல்லை. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆக சான்ஸ் இல்லை. இப்போது இந்த பேஸ் கிளாஸும் ப்ரௌசர் ஃபேக்ட்ரியும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, பேஸ் கிளாஸுனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேனேஜர்னு வச்சுக்கோங்க. ப்ரௌசர் ஃபேக்ட்ரினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேக்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது பேஸ் கிளாஸ் வந்து மேனேஜர். கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வேணும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வேணும். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போவீங்க. கடைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து கடைக்காரங்க கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஃபேக்ட்ரியில் தானே சொல்லுவாங்க. அந்த ஃபேக்ட்ரி யார் அப்படின்னா, அதாங்க நம்ம ப்ரௌசர் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, மேனேஜர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ஃபேக்ட்ரிக்கு கால் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, கால் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராடக்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். இவ்வளோதாங்க அவங்களோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஃபேக்ட்ரிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்புறமா அதை வந்து யாருக்கு கொடுப்பாங்க? பேஸ் கிளாஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுதாங்க இவங்களோட 2 பேர்த்தோட ஒர்க்கே. ஓகேங்களா? அப்போது ப்ரௌசர் ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரௌசர்ஸை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ரௌசர்ஸ்க்கான மெத்தட் எழுத போகிறோம். அப்போது பேஸ் கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்? எப்போது ஸ்டார்ட் பண்ணணும், எப்போது ஃபினிஷ் பண்ணணும்னு போகிறோம். எப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், எப்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற கூட எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போது ப்ரௌசர் ஃபேக்ட்ரி
ஓகே. இப்போது ப்ரௌசர் ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட கோடிங்கை வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வாய்டு மெயின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து அப்படியே டிலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சாரி ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு எழுத போகிறேங்க. ஓகேங்களா? START ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? இங்கே ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, அது எரர் அடிக்குது. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம என்னென்ன நம்மளுக்கு என்ன வேணும், ப்ரௌசர் ஃபேக்ட்ரியில் என்ன வேணும்னா, நாம் கால் பண்ண போகிறதே ப்ரௌசர்ஸை தான் கால் பண்ண போகிறோம். ஐ மீன் என்னென்ன ப்ரௌசர், க்ரோமு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி ப்ரௌசரை தான் கால் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரிங்கில் என்ன வேணும், ப்ரௌசர் வேணும். ப்ளஸ் அந்த ப்ரௌசரை கால் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன வேணும், யூஆர்எல் வேணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் யூஆர்எல் கைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒரு இஃப் கிளாஸ் வந்து எழுத போகிறோம் கைஸ். ஓகேங்களா? இந்த இஃப் கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், 3 ப்ரௌசர் கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போது 3 ப்ரௌசர் கால் பண்ண போகிறதுனால நான் வந்து இஃப் கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இஃப் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இஃப் எல்ஸ் கிளாஸ் எழுத போகிறேன். ஓகேங்களா? இப்போது இஃப் கிளாஸில் நான் வந்து இஃப்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஓகேங்களா? இஃப்ன்னு போட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரௌசர் எங்கே எழுதியிருக்கோம், எங்கள் ப்ரௌசர்னு எழுதியிருக்கோமா, அந்த ப்ரௌசரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரௌசர் போட போகிறேன். ஓகேங்களா? ப்ரௌசர் இந்த இடத்துல கால் பண்ண போகிறேன். ப்ரௌசர் டாட் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அது எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட டேட்டாவை எடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, டபுள் கொட்டேஷனில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, க்ரோம் எழுத போகிறேன் கைஸ். க்ரோம்னு போட்டேன். எனக்கு நம்ம எதை கால் பண்ண போகிறோம், க்ரோம் ப்ரௌசரை கால் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ரோம்னு போட்டுட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2வது ஸ்டெப் போயிடலாமா? ஏன் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஈக்குவல்ஸ் போட்டால் எப்படி ஒர்க் ஆகும், இக்னோர் கேஸ் போட்டால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சே காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெப் டிரைவர் மேனேஜர். ஏன்னா நம்மளோட கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் லொக்கேஷனுங்கிற ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கோமா, டிரைவரோட லொக்கேஷன் இல்லை. ஸோ அதனால் நான் ப்ரௌசர் ஃபேக்ட்ரியில் என்ன போட போகிறேன் அப்படின்னா, வெப் டிரைவர் மேனேஜர் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பாம் ஃபைலில் காமிக்கிறேன். 1 செகண்ட். ஸ்க்ரோல் வெப் டிரைவர் மேனேஜர் தான் போட்டிருக்கோம். வெப் டிரைவர் மேனேஜர் நம்ம வந்து டிபெண்டன்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லொக்கேஷன் வந்து தேவைப்படாது. ஓகேங்களா? இதுதான் இதனோட மெயின். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மேனேஜர். ஓகேங்களா? வெப் டிரைவர் மேனேஜர் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து டைப் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டாட்டுன்னு போட்டு இப்போ க்ரோம் போட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், க்ரோமியம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. க்ரோம் டிரைவர் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? க்ரோம் டிரைவர் அதை வந்து க்ரோம் டிரைவர்னு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அதை செட்டப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் டாட் போட்டு எஸ்ன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ செட்டப்னு போட்டு அவ்வளோதான் கைஸ். செகண்ட் லைனு ஓகே இதாகிடுச்சுங்களா? தேர்ட் லைனு ஓகேங்களா? இப்போது தேர்ட் லைனில் மாட்டிக்கிட்டோம். என்ன வந்துருச்சுன்னா, தேர்ட் லைனில் இப்போ வந்து நம்ம வந்து டிரைவர் இப்போ வெப் டிரைவர் மேனேஜர் சொல்லிட்டோம். இப்போ நம்ம டிரைவரை மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக்கு கீழே என்ன பண்ணுறோன்னா, ஓவராலாக வெப் டிரைவரை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெப் டிரைவர் ஓகேங்களா?
டிரைவர்னு போட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெப் டிரைவரை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த இடத்துலையுமே வெப் டிரைவர் போட்டுக்கிறேன். கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வெப் டிரைவர். ஓகேங்களா? இப்போது நான் வெப் டிரைவரை கால் பண்ணிட்டேன். அதுக்கு அப்படி தான் எரர் அடிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓகேங்களா? இப்போது நாம் வந்து ஓவராலாக வெப் டிரைவர்னு சொல்லிட்டு நம்ம அந்த மெத்தடை போட்டுட்டோம். இப்போ அதனால் நான் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர். ஓகேங்களா? CHROME க்ரோம் டிரைவர். சாரி இப்போது க்ரோம் டிரைவரை நம்ம வந்து இங்கே வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா? இது மேலே ஒரு எரர் அடிக்குது. ஸோ ஓவர் பண்ணுங்கள். க்ரோம் டிரைவருக்கு இதாயிரும். ஓகேங்களா? வந்துட்டாங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அகெயின் வந்து இந்த கர்லி ப்ராக்கெட் இருக்கா, அதுக்கு கீழே என்ன போடுறீங்கன்னா அடுத்த ப்ரௌசர் எழுதுறதுக்கு போக போகிறோம். எல்ஸ் இஃப். ஓகேங்களா? எல்ஸ் இஃப்னு போட்டு சேம். ஓகேங்களா? அதே மாதிரி. ஓகேங்களா? இங்கே என்ன போட்டிங்களோ அதே மாதிரி. சரி, நான் காப்பி பண்ணல. ஸோ எழுதிடலாம். ப்ரௌசர். ஓகேங்களா? ப்ரௌசர் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் போட்டுக்கோங்க. இங்கே இந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டபுள் கொட்டேஷன் போட்டு என்ன எழுதுறீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். ஓகேங்களா? இங்கே நீங்கள் வந்து ஓப்பன் கர்லி பிரேஸ். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி தாங்க வெப் டிரைவர் மேனேஜர் எழுதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வெப் டிரைவர் மேனேஜர். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து இந்த க்ரோம் டிரைவரை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேங்க. அதனால் எனக்கு என்னென்னா FIRE ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை நான் வந்துட்டு இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். ஓகேங்களா? ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை இப்போது இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து 3 ப்ரௌசர் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் இங்கே வந்து என்டர் அழுத்தி எல்ஸ். ஓகேங்களா? எல்ஸ் போடுறோம். அடுத்த ஒரு ப்ரௌசர் பற்றி எழுதுகிறோம் இல்லையா, அதனால் அடுத்த ப்ரௌசரில் நம்ம அடுத்த ப்ரௌசரில் இஃபெல்ஸ்னால் நம்ம இன்னொரு இஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த எல்ஸ்ன்னு போட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் போட்டு உள்ளே வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இப்போ 2 ப்ரௌசரை பற்றியும் நம்ம போட்டுக்கலாம். 3ஆவதாக வேணாம். ஓகேங்களா? இப்போது ரன் டைம் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? இப்போது நியூன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நியூ இந்த இடத்துல ரன். ஓகேங்களா? ரன் டைம் எக்ஸப்ஷன்னு எழுதிக்கோங்க. எக்ஸப்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதில் நாம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ப்ரௌசர் நாட் சப்போர்ட்டட். இப்போது 2 ப்ரௌசரும் நம்மளுக்கு வந்து சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, 2 ப்ரௌசரும் நமக்கு வந்து சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா இந்த மெசேஜை வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணி தருங்க.
ஓகேங்களா. இப்போ system.out.printlnல போடுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. இது வந்துட்டு நார்மலா நம்ம எழுதுற இது மாரி தான். இப்போ இந்த இடத்துல நான் வந்து த்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் ரன் டைம் எக்செப்ஷன் மேபி அடிச்சிச்சுன்னா, அதனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அ அ இப்போ விண்டோ வந்துட்டு மினிமைஸ் ஆகி மேக்ஸிமைஸ் ஆகுறதுக்காக நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, டிரைவர் டாட் ஓகேங்களா, மேனேஜ் எம்ன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். டாட் மேக்ஸிமைஸ்க்கு சாரி விண்டோ ஓகேங்களா, விண்டோ டாட் மேக்ஸிமைஸ் இப்போ சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும். மேக்ஸிமைஸ் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் மேக்ஸிமைஸ் வந்துடுச்சு. இப்போது விண்டோஸ் வந்து மினிமைஸ் ஆகி மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்காக இந்த மெத்தட் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ டைம் டியூரேஷன் இப்போ வந்து விண்டோஸ் வந்து எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கணும், அதுக்காக வந்துட்டு நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, டிரைவர் டாட் மேனேஜ் டாட் டைம் அவுட்ஸ் டாட் இம்ப்ளிசிட்டி வெயிட் ஓகேங்களா. இம்ப்ளிசிட்டி வெயிட் எவ்வளோ டியூரேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, டியூரேஷன் சாரி கேப்ஸ் எடுத்துட்டேன். டியூரேஷன் டாட் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் எங்கேயாவது, ஆஃப் செகண்ட்ஸ் இது கொடுத்து ஒரு 10ன்னு போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம், அது எந்த பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிரைவர் டாட் கெட் யூஆர்எல் லாஸ்ட்டாக தான் நான் என்ன போட்டுருக்கிறேன் அப்படின்னா, டிரைவர் டாட் கெட் இது கொடுத்துக்கலாம். இதில் யூஆர்எல் கொடுத்துட்டு ஓகேங்களா. கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த டிரைவரை, வெப் டிரைவர்னு, அதை வந்து நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறேங்க. ஓகேங்களா. ரிட்டர்ன் டிரைவர் அந்த மாதிரி ரிட்டர்ன் போட்டிங்கன்னா தான் அது ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த யூஆர்எலுக்கு நம்ம அகைன் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால் இங்கே ஏன்னா நான் ஒரு கர்லி பிராக்கெட் விட்டேன். அதனால் இப்போது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னை கொஞ்சம் கேளுங்க. ஓகேங்களா. ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் புரியலனா கூட நான் அகெயின் வந்து இதே செஷனை அகெயின் கூட நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பேஸ் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.